உலக தரத்தில் நவீன சிகிச்சை. இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் ஜெம் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம், ராமநாதபுரம், கோயம்புத்தூர். வளர்ந்து வரும் இந்த அறிவியல் யுகத்தில் மனிதனின் கண்டுபிடிப்புகள் ஒவ்வொன்றும் இந்த மனித சமுதாய வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக உள்ளது. அதே சமயம் ஏதாவது ஒரு காரணத்தால் அழிவுக்கும் காரணமாக அமைகிறது. இதற்கு காரணம் போதுமான விழிப்புணர்வு இல்லை என்பதுதான். மருத்துவத்துறை என்று எடுத்துக்கொண்டால் இந்த நவீன மருத்துவத்தில் ஒவ்வொரு செயல்பாடுகளும் புதிய கண்டுபிடிப்புகளை மக்கள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக நோய்களிலிருந்து விரைவாக குணமடையக்கூடிய மருந்துகளும் சிகிச்சை முறைகளும் வந்துள்ளன. மற்றும் அனுபவம் வாய்ந்த இந்த மருத்துவர்களும் நோயாளிகளை நோயின் பாதிப்பிலிருந்து காப்பாற்றுவதில் முதன்மையாக உள்ளனர். இத்தகைய மருத்துவர்களின் சிகிச்சை முறைகளையும் ஆலோசனைகளையும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த நிகழ்ச்சி. உலக தரத்தில் நவீன சிகிச்சை. கடந்த நூற்றாண்டில் கூட புற்றுநோய் தோன்றுவதற்கு என்ன காரணம் என்பது கண்டுபிடிக்கப்பட முடியாமல் இருந்தது. ஆனால் இப்போது புது புது கண்டுபிடிப்புகள் காரணமாக புற்றுநோய்க்கான காரணங்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகிறது. அதில் மிக அதிகமாக புகைப்பழக்கம், அளவுக்கு மீறி மது அருந்துதல், அதிக கொழுப்பு சத்து உள்ள உணவு வகைகளாலும் எளிதில் இந்நோய்க்கு ஆளாகிறார்கள். இதனால் நுரையீரல், குரல் வளை, வாய், உணவு குழாய், சிறுநீரகம், வயிறு கணையம் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாகும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. ஜீரண மண்டல உறுப்புகளான கணையமானது கணைய நீர் மற்றும் இன்சுலின் ஹார்மோன் போன்றவைகளை சுரக்க பயன்படுகிறது. இந்த செயல்பாடுகள் பாதிக்கப்படும் பட்சத்தில் கணையத்தில் பல்வேறு வகையிலான பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அதில் புற்றுநோயாக மாறக்கூடிய பாதிப்பை பற்றி, அதன் அறிகுறிகளை பற்றி, நவீன லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலம் அதனை குணமாக்கும் வகைகளை பற்றி விளக்கம் அளிக்கிறார் மருத்துவர் டாக்டர் செந்தில்நாதன் அவர்கள். கணைய புற்றுநோய் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த கணையத்தில் ஏற்படக்கூடிய புற்றுநோயுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிட்ருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா மதுப்பழக்கம், அது மட்டும் இல்லாமல் கணைய அலர்ஜி, கிரானிக் பேங்க்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணைய அலர்ஜி கணையம் சுருங்கி போய் கல் உற்பத்தியாகி அதிலிருந்து கேன்சர் உருவாவதற்கான வாய்ப்பு நிறைய வரும். ரெண்டாவது, நான் முதல்ல சொன்ன மாதிரி மது பழக்கத்தினாலேயுமே கணையம் கெட்டு போய் சுருங்கி அதில் கட்டிகள் உருவாகி அந்த கட்டி கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பொதுவாக இது 2 நாள் தான் கணையத்தில் கேன்சர் ரொம்ப அதிகமாக வருது. அது மட்டும் இல்லாமல் கணையத்தில் அதுவாகவே கேன்சர் கட்டிகள் உருவாகி வளர்ந்து பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கி நிறைய மக்கள்கிட்ட நிறையா இருக்குது. இப்போ இதை பார்த்திங்கன்னா இந்த கணையத்திலோட கேன்சர் வந்தது அப்படின்னா சீக்கிரமாக இரத்த குழாய் மூலியமோ அல்லது அந்த லிம்ஃப் நோடு அப்படின்னு சொல்லக்கூடிய நெறிக்கட்டி மூலியமோ மற்ற இடத்துக்கு பரவுச்சுன்னா அது குணப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். உலக தரத்தில் நவீன சிகிச்சை.
ஜெம் மருத்துவமனை இந்தியாவிலேயே முதலாக பிரத்யேக கல்லீரல் மற்றும் கணையம் சிறப்பு சிகிச்சை பிரிவு. அனைத்து நோய்களுக்கும் இந்த சிறப்பு பிரிவில் குணப்படுத்தும் முன்னிலை மருத்துவமனை. கல்லீரல் மற்றும் கணையத்தில் ஏற்படும் நோய்களை வயிற்றை திறந்து பெரிய அளவில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. நவீன லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலம் முழுமையான தீர்வினை ஜெம் மருத்துவமனை தருகிறது. மேலும் விவரங்களுக்கு ஜெம் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம், 45 பங்கஜா மில் சாலை, ராமநாதபுரம், கோயம்புத்தூர். தொலைபேசி எண் 0422 2325 மற்றும் 2325 நவீன சிகிச்சை. இந்த கொடிய நோயிலிருந்து தப்பிக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அது என்னென்னா, மதுப்பழக்கம் கூடவே கூடாது. ரெண்டாவது, கணைய அலர்ச்சி வந்தவங்க அந்த அலர்ச்சிக்கான ட்ரீட்மெண்ட்டை முறையாக எடுத்துக்கிட்டு, கல் கணையத்தில் உற்பத்தி ஆச்சுன்னா அதுக்கு அறுவை சிகிச்சை மூலியமாகவோ மருந்துகள் மாத்திரை மூலியமாகவோ அந்த கணைய அலர்ச்சியை சரி செய்து மருத்துவரை பீரியாடிக்கில் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தால் அந்த கணைய புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி பண்ணலாம். ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி யாருக்கு வேணாலும் கணைய புற்றுநோய் வரலாம். அப்படி வரும்போது இதற்கான ஆரம்ப அறிகுறிகள் இருக்காதா, நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். இப்போ பார்த்திங்கன்னா, சில பேர்த்துக்கு சர்க்கரை நோய் இருக்கும். அந்த சர்க்கரை நோய் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்துகிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு டாக்டர் எனக்கு நிறையா கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கிறேன், இருந்தாலும் அந்த சுகர் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சில அறிகுறிகள் இருந்தால் கணையம் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஒரு 50 வயசு 40 வயசில் ஒருத்தருக்கு புதுசாக சர்க்கரை நோய் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அவருக்கு கூட இந்த கணைய புற்றுநோய் இருக்கலாம். மேலும் எனக்கு வெயிட் ரொம்ப கம்மியாயிருச்சு, 6 மாதத்தில் நான் 10 கிலோ 12 கிலோ கம்மியாயிட்டேன், இருந்தாலும் நல்லா சாப்பிட்றேன், பட் வெயிட் கம்மியாகுது அப்படின்னு சொன்னாலும் கணைய புற்றுநோய் மட்டும் இல்லை, வேறு எந்த புற்றுநோய் கூட உடம்புல இருக்கிறதான அறிகுறிகள் அந்த எடை குறைதான், அதனால் கூட இருக்கலாம். ஜீரண கோளாறு, அப்புறம் மஞ்சள் காமாலை, இந்த மாதிரியான சில வயிற்று உபாதைகள் இருந்ததுன்னா கணைய புற்றுநோயாக இருக்கலாம். ஒரு சிம்பிள் டெஸ்ட், இரத்த பரிசோதனையோ அல்லது நம்ம ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனை பண்ணினோம்னா அந்த கணைய புற்றுநோயோ அல்லது அதை சார்ந்த கணையத்துக்கான ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா ஸ்கேன் மூலியமாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதனால் இது ஒரு மிகப்பெரிய செய்தி என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஜீரண கோளாறையும் நம்ம அலட்சியப்படுத்தாமல், இது கேஸ், இது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லை, டைஜஷன் ப்ராப்ளம் அப்படின்னு விடாமல் ஒரு டாக்டர் பார்த்து இந்த பர்டிகுலர் சிம்டம்ஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்து பரிசோதனை பண்ணி தெளிவடைஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு எதுவுமே தெரியல டாக்டர், நான் அலட்சியமாக இருந்துட்டேன், இப்போ பார்த்திங்கன்னா கணையத்தில் கேன்சரோ அல்லது வேறு எதுலேயோ கேன்சர் ரொம்ப முத்தி போன ஸ்டேஜில் இருக்குது, என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட அழுதான சம்பவங்கள் நிறையா நடந்திருக்கு. அப்படிப்பட்ட சம்பவங்கள் கம்மியாகணும், கூடவே கூடாது அப்படின்னா எந்த ஒரு தொந்தரவையுமே அலட்சியப்படுத்தக்கூடாது. உலக தரத்தில் நவீன சிகிச்சை. தென்னிந்தியாவில் முதலாக உலக தரம் வாய்ந்த நவீன பரிசோதனை உபகரணங்கள், லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை அரங்கு அமைய பெற்ற ஜெம் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம். ஜீரண மண்டல பிரச்சனைகளையும் லாப்ரோஸ்கோபி மூலம் குணப்படுத்தலாம். மேலும் தழும்பில்லா அறுவை சிகிச்சை முறையின் மூலமாகவும் ஜீரண மண்டல நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு ஜெம் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம், 45 பங்கஜா மில் சாலை, ராமநாதபுரம், கோயம்புத்தூர். ஜெம் மருத்துவமனை இந்தியாவிலேயே முதலாக பிரத்யேக கல்லீரல் மற்றும் கணையம் சிறப்பு சிகிச்சை பிரிவு. அனைத்து நோய்களுக்கும் இந்த சிறப்பு பிரிவில் குணப்படுத்தும் முன்னிலை மருத்துவமனை. கல்லீரல் மற்றும் கணையத்தில் ஏற்படும் நோய்களை வயிற்றை திறந்து பெரிய அளவில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. நவீன லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலம் முழுமையான தீர்வினை ஜெம் மருத்துவமனை தருகிறது. மேலும் விவரங்களுக்கு
ஜெம் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம், 45 பங்கஜா மில் சாலை, ராமநாதபுரம், கோயம்புத்தூர். தொலைபேசி எண் 0422 2325 மற்றும் 2325 உலக தரத்தில் நவீன சிகிச்சை. செரிமான உறுப்புகளில் ஏற்படும் அனைத்து பாதிப்புகளையும் நவீன பரிசோதனையான அல்ட்ராசவுண்ட், எண்டோஸ்கோபி, சிடி ஸ்கேன் மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலம் கண்டறியலாம். மேலும் கணையத்தில் ஏற்பட்டுள்ள புற்றுக்கட்டிகள் மிக தெளிவாக கண்டறிய நவீன எண்டோ அல்ட்ராசவுண்ட் கருவி உதவியுடன் எவ்வாறு பரிசோதனை மூலம் கண்டறியலாம் என்பதை பற்றி விளக்குகிறார் மருத்துவர். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்டோ அல்ட்ராசவுண்டு. ரொட்டீன் எண்டோஸ்கோப்பி என்னென்னா நம்ம குடல் உள்ளே நம்ம பார்க்குறது எண்டோஸ்கோப்பி. எண்டோ அல்ட்ராசவுண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த எண்டோஸ்கோப் டிப்பில் வந்து இந்த டிப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ப்ரோப் இருக்கும். ஸோ இது என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்டோஸ்கோப் வந்து நம்ம உள்ளே கொண்டு போகிறோம் வச்சுக்கோங்க. இந்த டிப்பு நம்ம எங்கே வைக்கிறோமோ அப்போ வந்து அந்த டிப்பு அந்த குடல் உள்பகுதியில் நம்ம எண்டோஸ்கோப் மூலம் பார்த்துக்கலாம். இன்னொரு மோடு மாற்றினேன் அப்படின்னா அந்த குடலுக்கு ஜஸ்ட்டு வெளியே என்னென்ன உறுப்பு இருக்கோ அந்த உறுப்புலாம் தெளிவாக இந்த ஸ்கேன் மூலமாக நம்ம அந்த மானிட்டரில் நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த இமேஜ், இந்த ஸ்கேன் இமேஜ் வந்து எண்டோஸ்கோப் மூலமாக கிடைக்கிற ஸ்கேன் இமேஜ் வந்து ஈவன் சிடி ஸ்கேன் இமேஜோட ரொம்ப சுப்பீரியராக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த எண்டோஸ்கோப் வந்து நம்ம வந்து இரைப்பையை தாண்டி சிறுகுடல் வைக்கிறோன்னு வச்சோம்னா பக்கத்தில் பேங்க்ரியாஸ், அதாவது கணையம்லாம் அவ்வளோ கிளியராக தெரியும். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேனில் வந்து கணையத்தில் ஹெட்டு பகுதியில் ஒரு கட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கட்டி வந்து கீழே இரத்த குழாயில் ஒட்டிகிட்டு இருக்கா இல்லையா, இல்லை ஒட்டாமல் இருக்கா, கட்டியை சுற்றி நெறி கட்டி இருக்கா இல்லையா, இல்லை இது வந்து ஆர்டினரி கட்டியா இல்லை கேன்சர் கட்டியா, இதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக இந்த எண்டோ அல்ட்ராசவுண்டில் பார்க்க முடியும். அதே மாதிரி ஒருவேளை வந்து நம்ம டவுட்ஃபுல்லாக இருக்குது இது வந்து கட்டியா, வந்து ஆர்டினரி கட்டியா இல்லை கேன்சர் கட்டியா அப்படின்னா இந்த எண்டோஸ்கோப் மூலமாகவே நம்ம வந்து ஒரு இந்த நீடில் வந்து இந்த வழியாக பாஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, டிப் வழியாக அந்த நீடில் வந்துடும். ஸோ இந்த ஸ்கேன் கைடன்ஸில் அந்த நீடில் வந்து டைரெக்டாக அந்த கட்டி உள்ளே கொண்டு போயிடலாம். அந்த நீடில் வந்து கொண்டு போயிட்டோம்னா நம்ம வந்து பயாப்சி எடுத்துடலாம். அது எஃப்என்ஏசின்னு சொல்லுவோம், ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி. அதாவது நம்ம வந்து எந்த பகுதியிலேருந்து நம்ம அந்த நீடில் பயாப்சி எடுக்கணுமோ அதை பெர்ஃபெக்டாக டார்கெட் பண்ணி எடுக்க முடியும். இம்மருத்துவமனை சிறப்பு பிரிவான கல்லீரல், கணையம் மற்றும் பித்தப்பை உறுப்புகளில் உண்டாகும் அனைத்து பாதிப்புகளையும் மிக விரைவாக கண்டறிய உலக தரம் வாய்ந்த நவீன பரிசோதனை கருவிகளும் கொண்டு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் இங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழுமையான தீர்வு காணும் வகையில் இம்மையம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கணைய புற்றுநோய் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அறுவை சிகிச்சை பண்ணி கணையத்தினுடைய தலைப்பகுதியிலையோ அல்லது வால் பகுதி அல்லது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கட்டியை எடுத்து சரி பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை மட்டும்தான் ஒருத்தருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும். துரதிர்ஷ்டவசமாக நிறைய பேர்த்துக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிட்டுறதில்லை. ஏன் அப்படின்னா அவங்க அலட்சியமாக இருந்துட்டு கணையத்திலேருந்து புற்றுநோய் வேறு பக்கமும் வந்து பரவி முற்றின ஒரு நிலையில் வரும்போது நம்மளால் எதுவுமே பண்ண முடியறதில்ல. ஆனால் சரியான நேரத்தில் கணைய புற்றுநோயை கண்டுபிடிச்சோம், ஒரு மஞ்சள் காமாலை இருக்குது, அந்த நோயாளிக்கு கணைய புற்றுநோய் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடித்து அது எங்கேயும் பரவலை, கணையத்திலேயே தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துட்டோம்னா அவருக்கு ஒரு நீண்ட ஆயுள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உலக தரத்தில் நவீன சிகிச்சை. அறுவை சிகிச்சைங்கிறது ரொம்ப சிரமப்பட்டு செய்யக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் என்ன உதாரணம் கொடுப்பேன் அப்படின்னா, ஒரு 4 ரோடு வந்து சேரக்கூடிய ஒரு ஜங்ஷனில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட அந்த போக்குவரத்து பாதிக்கும். அதே மாதிரி இந்த கணையத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு வந்தது அப்படின்னா அது வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரியான இடம். பித்தம் வந்து சேர்கிற இடம், கணையத்திலிருந்து சுரக்கக்கூடிய அமிலம், வயிற்றிலிருந்து வரக்கூடிய ஜீரணமான உணவு எல்லாம் வந்து அந்த சிறுகுடலின் பகுதியில் வந்து சேர்ந்து அந்த ஜீரணம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. அந்த ஒரு சின்ன பகுதியில் வந்து கட்டி வந்து பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர்த்துக்கு வந்து
கிட்டத்தட்ட 6 அடி கட்டி 1 அடி சைஸுக்குள்ள ஒரு பெரிய ஃபுட்பால் சைஸ் கட்டியெல்லாம் எடுத்துருக்குறோம், எந்த தொந்தரவும் இல்லாமல். பட் ஆனால் நான் சொல்லக்கூடிய கணையத்துலேயோ அல்லது அந்த பித்த நாளத்துடைய கடைசி பகுதியில் ஒரு பட்டாணி சைஸ்க்கு நெல்லிக்காய் சைஸில் இருக்கக்கூடிய கட்டிகள் கூட மிகுந்த தொந்தரவை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா அது ஒரு ஜங்ஷன் மாதிரியான ஏரியா. அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் ஏரியாவில் ஒரு கட்டி வந்து அதை எடுக்கணும் அப்படின்னா பல இடத்துல நம்ம கட் பண்ணி பல இடத்துல அதை சேர்க்கணும். இப்போ இது வந்து இந்த கணையத்தினுடைய தலைப்பகுதியில் வரக்கூடிய கேன்சர் எடுக்கணும்னா அந்த ப்ரொசீஜர் பேர் வெப்பிள்ஸ் ப்ரொசீஜர். அந்த ஒரு அறுவை சிகிச்சையானது நம்ம வயிற்றுலேயே பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சையிலேயே மிகப்பெரிய அறுவை சிகிச்சை இல்லை ஒன்று. அது உலகில் முதலில் லாப்ரோஸ்கோபி வெப்பிள்ஸ் ஆபரேஷன் மேற்கொள்ளப்பட்டு அதில் அதிக எண்ணிக்கையிலான அறுவை சிகிச்சை ஜெம் மருத்துவமனையில்தான் செய்யப்பட்டு சாதனை படைத்துள்ளது. இந்த ஆப்ரேஷன் வந்து பேங்க்ரியாஸ் கேன்சருக்காக பண்ணக்கூடிய ஆப்ரேஷன். கணையத்தில் பாதி, பித்த நாளமில் கொஞ்சம், ப்ளஸ் இரைப்பையில் கொஞ்சம், இந்த 3 பகுதியும் சேர்த்து எடுத்து 3 இடத்துல மறுபடியும் ஜாயின் பண்ணுறக்கூடிய பெரிய ஆப்ரேஷன் தான் வந்து இந்த வெப்பிள்ஸ் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா இது தெரியறது வந்து இப்போ நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறது வந்து பேங்க்ரியாஸ். இந்த கணையத்தோடைய தலைப்பகுதியில் தான் வந்து அந்த கேன்சர் இருந்தது. அந்த கேன்சரை எடுத்துட்டு ஒரு சிறுகுடலுடைய ஒரு பகுதியை கொண்டாந்து இங்கே மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா பேங்க்ரியாஸ் பாதி கட் பண்ணி எடுக்கும்போது மீதி இருக்கிறோடைய ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. அப்படி அந்த ஃபங்க்ஷன் எப்படி வந்து மறுபடியும் நார்மலுக்கு வரும் அப்படின்னா அதை நம்ம வந்து குடலில் வந்து அந்த ஜூஸை வந்து செலுத்தினா தான் முடியும். அதுக்காகத்தான் இந்த ஜாயினிங், இந்த பணியம் குடலோடு ஜாயின் பண்ணி இயற்கையாக எப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்ததோ அதை வந்து மறுபடியும் நம்ம வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கால் பிளாடர் எடுத்தாச்சு. கால் பிளாடருடைய பக்கத்தில் வந்து பைல் டக்ட்டுக்கும் இந்த குடலுக்கும் மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அனஸ்டமோசிஸ். இது 2வது ஜாயினிங். இது வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணுறது வந்து பைல் டக்ட், அதாவது பித்த நாளம். பித்த நாளமும் குடலையும் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இது வந்து 2nd ரீகன்ஸ்ட்ரக்ஷன். 3வது இரைப்பைக்கும் குடலுக்கும் ஜாயினிங். ஸோ இப்படி வந்து 3 விதத்தில் கட் பண்ணி 3 விதத்தில் ஜாயின் பண்ணுறக்கூடிய இந்த பெரிய ப்ரொசீஜர் பேர் தான் வந்து வெப்பிள்ஸ் ப்ரொசீஜர். இப்போ நான் இந்த பர்டிகுலர் ப்ரொசீஜர் நான் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து லாப்ரோஸ்கோபிக் வெப்பிள்ஸ். இது வந்து இதோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் உலகத்தில் ஒரு சில சென்டரில் தான், குறிப்பிட்டு சொல்ல முடியும்னா அமெரிக்காவில் ஒரு சென்டர், ஏஷியாவில் வந்து 2 சென்டர், ப்ளஸ் இந்தியாவில் வந்து நம்ம வந்து ரொட்டீனாக பண்ணக்கூடிய இந்த ப்ரொசீஜர் வந்து வெகு சில சென்டர்ஸில் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இது ஓப்பன் சர்ஜரி பண்ணும்போதே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர். பட் இந்த ஆப்ரேஷன் வந்து லாப்ரோஸ்கோப்பியில் வந்து நம்ம பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேஷண்ட் ஒரு நாள் ஐசியூவில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் 2வது நாள் வார்டுக்கு போவாங்க, 4 நாள் 5 நாளில் வந்து அவங்க வந்து வீட்டுக்கு திரும்பலாம். இதற்கு மாறாக நம்ம ஓப்பன் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஐசியூலேயே 2-3 நாள் 4 நாள் இருக்க வேண்டியிருக்கும். எந்திரிச்சு நடமாடுறதுக்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட 10 நாள் ஆகும். ஏன் அப்படின்னா அதோடைய தழும்பு ப்ளஸ் அதோடைய ஓப்பன் பண்ணக்கூடிய ஏரியா வந்து வயிற்றுடைய மேல் பகுதியில் இருக்குது. மேல் பகுதியில் பெரிய தழும்பு பெரிய காயம் இருந்ததுன்னா அவங்களால எந்திரிச்சு நடமாட முடியாது, வலி அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜராக இருந்தாலும் இந்த வந்து நம்ம டெக்னிக் நம்மளுடைய ஓன் டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னிக் மூலியமாக இதை வந்து நம்ம லாப்ரோஸ்கோப்பியிலே பண்ணி சரி பண்ணலாம். இதை இன்றைய மருத்துவ வளர்ச்சியினால் புது நவீன கருவிகளின் வரவினால் மருத்துவர்களுக்கு சிகிச்சையில் பெரும் உதவியாக உள்ளதால் நோயாளிகள் சிகிச்சைக்கு பின்பு வலி வேதனை போன்றவை பெருமளவில் குறைகிறது. இதனால் நோயாளிகள் நீண்ட நாட்கள் மருத்துவமனையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் தேவை இருக்காது. விரைவில் வீட்டுக்கு திரும்பிவிட முடியும்.